வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க இன்றைக்கி நம்மளோட புது செடியெல்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள் வெங்காயத்தாள், அதாவது வெங்காய செடி. வீட்டுக்கு வாங்கின வெங்காயம் தான், குட்டி குட்டி குட்டியாக இருந்துச்சு, முளைக்க அதாவது அரியறதுக்கு முடியாமல் இருந்துச்சு. சரி முளைக்க வச்சிடலான்ட்டு தனியாக இதில் ஊண்டி வச்சேங்க. ஃபுல்லாக வந்துருச்சு சூப்பராக. நமக்கு வெங்காயம் வருதோ இல்லையோ, வெங்காயத்தாள் கிடைக்கும்ல. வெங்காயத்தாள் பொரியல் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வெங்காயத்தாள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்கள். வெங்காயத்தாள் நம்ம ஆட்டுக்குடல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு வரும். நான் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வருங்க நம்ம ரோஜா செடி. இது 3ஆவது பூ பூத்துருக்கு வச்சதுக்கப்புறம். இது 4ஆவது பூ. அப்போது நல்லா ஊண்டிடுச்சு, வேர் ஊண்டிடுச்சு சூப்பராக. இதுதான் இன்னும் பூக்கவே இல்லைங்க, பார்க்கலாம். அது வேறு செடி, இது வேறு செடி. இது பன்னீர் ரோஸு, அது பெங்களூர் ரோஸ் மாதிரி. கலர் நல்லா இருக்குன்ட்டு வாங்கிட்டு வந்தேன், எல்லோ கலரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மிளகா செடி பார்த்திங்களா, ஃபுல்லாக பழுத்துருச்சு, செம்மையாக பழுத்துருச்சு பாருங்க. அப்படியே எவ்வளோ அழகாக பழுத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்க, இது பாருங்க எப்படி கிளி மூக்கு மாதிரியே இருக்குது பாருங்க. இந்த மிளகா, எல்லா மிளகாயுமே அப்படி தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காண்டி தான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் பறிச்சிருவேன் நான். இந்த மிளகா செடி தான் எப்படின்னா, வாங்க உங்களுக்கு அந்த மிளகா செடியும் காமிக்கிறேன். அதுவும் நல்லா பழுத்துருச்சுங்க. இங்கே பாருங்களேன் எப்படி பழுத்துருக்குது மிளகா, எவ்வளோ நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க. இப்போ நான் திருப்பியும் ஊருக்கு போனால் செடி என்னாகுமோ அது வேறு பயமாக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பழுத்துருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக பழுத்துருச்சு பாருங்க. எல்லா மிளகாயும் பழுத்துருச்சுங்க. இதெல்லாம் அப்படியே அந்த தொக்குக்கு, அப்புறம் வேறு ஏதாவது செய்கிறதுக்கெலாம் மிளகா பொடி அரைக்கும் போதெல்லாம் போட்டோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பழம் பழுத்துருச்சு பாருங்கள். செடி பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல. நான் இந்தளவுக்கு இருக்குன்னு நினைக்கவே இல்லை. கோவை பழம் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, மிளகா பழம் மாதிரி கூட சொல்லுவாங்க. ஆனால் இது கிளிமுக்கு மாதிரி பறிக்காமே இருந்து ஃபுல்லாக பழுத்துருச்சு. இப்பயும் என்னோடய தேவைக்கு நான் அப்பப்போ பறிச்சுக்குவேன். சட்னிக்கு, பொரியலுக்கு அந்த மாதிரிலாம் பறிச்சிருவேன். பறித்தாலும் இது நிறைய காய்ச்சிருக்கு சூப்பராக. இப்போ இன்றைக்கி பறிச்சிருவேன், கண்டிப்பாக பறித்து காய வச்சுருவேன் எல்லாத்தையும். இப்போ எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, இல்லைன்னா வீடியோ எடுக்கும்போதே பறிச்சிருவேன். பறிக்க முடியல, அப்புறம் பறிச்சிக்கலாம் பொறுமையாக. இல்லை செடி கையோடு வந்துடும், அதனால தான். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு தான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு, வீடியோ போட்டு பறிச்சிக்கலாம் நம்ம அப்படின்னு தான் வச்சுருந்தேன். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.